வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குளியல் சோப்புக்கு பதிலாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய குளியல் பவுடர், ஹெர்பல் பவுடர்னே சொல்லலாம். இது இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு தோல் கருமையாக இருக்கிறது, அங்கங்கே திட்டாக கருப்பு கருப்பாக இருக்கிறது, அதிகமான வேர்வை நாற்றம் இருக்கிறது. ரொம்ப பேருக்கு பார்த்திங்கனாக்கா லேசாக வேர்க்க ஆரம்பித்தாலுமே ஒரு மாதிரியாக ரொம்ப அதிக வாடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி ஸ்கின் சாஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஸ்கின் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு பிரைட்டாக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெர்பல் பவுடர் சூப்பராக வேலை செய்யும். இது யார் வேணாலும் எந்த வயதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, வயதானவங்க, ஆண் பெண் எல்லாருமே உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு நேரங்காலம் கிடையாது, நம்ம சாதாரணமாக குளிக்கிற மாதிரி தான். சரி, இப்போ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோரைக்கிழங்கு. இது எல்லாமே ஒரே ஈவன் குவான்டிட்டி எடுத்துக்கலாம், முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கோரைக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 100 கிராம்னா 100 கிராம், 200னா 200 கிராம், ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் ஈவன் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோரைக்கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, தூசி ஈசி எல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக வாங்கிட்டு அந்த 100 கிராமை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது புலாங்கிழங்கு. இதுவும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது குளிக்கிறதுக்கு, நம்ம வாடையாக இருக்கிறதுக்கு, தோல் மென்மையாகிறதுக்கு இந்த புலாங்கிழங்கு சூப்பராக வேலை செய்யும். ஸ்கின்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இதுவும் கோரைக்கிழங்கு 100 கிராம்னா இந்த புலாங்கிழங்கும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரை லெமன், அதாவது எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்ச பிறகு அந்த தோலை தூக்கி போடுற மாதிரி பார்த்தீங்களா, ஸோ அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை எடுத்து வச்சு உபயோகப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் ட்ரை எலுமிச்சம்பழம் அந்த இது கிடைக்கும், எலுமிச்சம்பழம் காய்ந்தது கிடைக்கும். இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் 100 கிராம் எடுத்துக்கோங்க, ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவோம். இந்த கஸ்தூரி மஞ்சள் ஆண்கள் உபயோகப்படுத்துகிறா இருந்தால் 25 கிராம் சேர்த்துக்கோங்க, பெண்கள் உபயோகப்படுத்துகிறா இருந்தால் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த காம்பினேஷன் சூப்பராக வேலை செய்யும். அடுத்து இந்த பாசிப்பயிரை 100 கிராமும் சேர்த்துக்கலாம், 200 கிராமும் சேர்த்துக்கலாம். இதை கூடுதலாகவும் சேர்க்கலாம். இல்லை அதே 100 கிராம்னா 100 கிராம் ஒரே ஈவன் குவான்டிட்டியும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தண்ணி சேர்க்கணும். இந்த பவுட்ரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம குளியலுக்காக உபயோகப்படுத்த போகிறோன்னா 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, உடம்புல தண்ணி ஊற்றி, அந்த தண்ணியை ஊற்றின பிறகு அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது இந்த பவுடரை நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அந்த தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் போகிற மாதிரி லேசாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிக்கணும். நல்லா வாடை வரும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். ஸ்கின் ஒயிட் ஆகும், ஸ்மெல் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.